ஹாய் கைஸ், நான் தான் உங்களுடைய சிவதர்ஷினி. இப்போ வந்துட்டு என்னென்னா, நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறதுனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து சாயங்காலம் வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ போடுவேன். இப்போது வந்துட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறீங்க. அதுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் தூரத்துலேருந்து எடுத்ததுனால அவ்வளோவா தெரில அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் இப்போ எடுக்கிறேன். இது எங்கள் அப்பா தான் இப்போ முருங்கை மரம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இது வந்துட்டு சின்ன மாடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு குட்டி போட போகுது. அப்புறமா அங்கே ஒரு கன்றுக்குட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு நிறையா இருக்கும். திருப்பி எங்கள் அப்பா வந்துட்டு கோழிக்கு வந்துட்டு முட்டைலாம் வச்சுருக்காங்க. வெளியே அந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிடா தெரியும். அந்த ஜன்னலில் அது வந்துட்டு கோவிலுக்கு விட்டுருக்கோம். கோவிலுக்கு ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வருஷம் அசனம் கொடுப்போம். அதனால அப்படி விட்டுருக்கோம். அங்கே கோயிலுக்கு விட்டுருக்கோம். அப்படி அசனம் விடும்போது உங்களையும் நாங்கள் கூப்பிட்றோம் கைஸ். அதுவும் இல்லாமல் வந்துட்டு எங்கள் பாட்டி இப்போ இதுக்கு எங்கள் பாட்டி தான் வந்துட்டு யாரெல்லாம் செய்யப்படுறாங்க. எங்கள் அம்மா அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. பாட்டியால் முடியாதுன்ட்டு. பாட்டிக்கு 100 வயசு ஆகுது. பாட்டி இன்னும் செய்கிறாங்க. தாத்தாவுக்கு 104 வயசு ஆகுது. தாத்தா வந்துட்டு ஹோட்டல்லலாம் ஃபஸ்ட்டு போய் ஹோட்டலில் போய் டீ ஆற்றுவாங்க. அப்போ வந்துட்டு நிறையா பேருக்கு தெரியும் எங்கள் தாத்தாவை. தாத்தா ஃபஸ்ட்டுலாம் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்காங்க. தாத்தா 104 வயசு. அவங்களுக்கும் அக்கா இருந்தாங்க. போன வருஷம் செப்டம்பர் மாதம் அப்படி தான் அவங்க வந்துட்டு இறந்து போனாங்க. அவங்களுக்கு 106 வயசு அப்படி ஆயிருந்துச்சு. சரி காய்ஸ், எங்களுக்கு இப்போ அந்த டியூஷன் போகணும் நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.